ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு சத்து மாவு ஆர்டர் வந்திருந்தது. அதுதான் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான பொருள் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் எவ்வளோ பொருள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதில் நமக்கு தேவையான அரிசி எது வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் கசப்புத்தன்மை இல்லாததாக பார்த்து சேர்த்துக்கணும். அப்போ தான் கசப்பு இருக்காது. சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் வந்து கேழ்வரகு, கம்பு இது எல்லாமே நான் மொத்தமாக வாங்கி வச்சுருப்பேன். அதுலேருந்து நான் கொஞ்சம் புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு கம்பு வந்து ஏற்கனவே நான் வறுத்து வச்சுட்டேன். கேழ்வரகு மட்டும் இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட இதில் ஒரு 16 வகையான பொருட்கள் நான் வந்து இதில் சேர்த்துருந்தேன். இதில் கம்பும் கேழ்வரகும் மட்டுமே வந்து நான் ஒரு 400 கிராமாக சேர்த்துக்கிட்டேன். அதாவது டபுளாக வந்து சேர்த்துக்கிட்டேன். இது என்ன காரணம் அப்படின்னா, கம்பும் கேழ்வரகுமே ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் சத்து மாவுக்கு. அதில் கம்பு வந்து சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்கிறதுனால சேர்த்துக்கிட்டேன். இதுலேயும் இல்லாமல் கம்பு கேழ்வரகு நம்ம வந்து அயனுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அதை எடுத்துக்கலாம். நான் வந்து கம்பு ஏற்கனவே வறுத்துட்டேன், கேழ்வரகு வறுத்துட்டு இருக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே 200 கிராம், அதாவது கம்புக்கு கேழ்வரகுக்கும் பாதி அளவு சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதுனால அதை நான் ஃபஸ்ட்டு 400 கிராம் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன 16 ஐட்டம்னு நான் சொல்லிடுறேன். ஜவ்வரிசி, பார்லி அரிசி, இப்போ ஜவ்வரிசினா மாவு ஜவ்வரிசி, பார்லி அரிசி, 2 வகையான சோளம், சோளத்தில் வெள்ளை சோளமும் இருக்குது, அந்த சோளமும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் செகப்பரிசினா மாப்பிள்ளை சம்பாரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி. கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்குமே நல்லது. ஆனால் சத்து மாவில் சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ கொள்ளும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிறு, இதில் ஏலக்காய், பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இன்னும் மொத்தம் சேர்த்து எல்லாமே ஒரு 16 ஐட்டம் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக வறுத்துக்கிட்டேன். ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்தேன். தனித்தனியாக வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் லேசாக பொரியிற மாதிரி இருக்கும். அந்த பொரியிற கண்டிஷனில் எடுத்துடணும். இதில் பச்சரிசியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் வந்து கொடுக்கும். அந்த மாவு பதம் வருங்கிறதுனால பச்சரிசி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே நான் எடை போட்டு தான் நான் எடுத்தேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து கணக்கு கால்குலேட் பண்ணி கரெக்டாக ஈவனாக செய்யறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே வறுத்தெடுக்கவே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுட்டேன். ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை வந்து அரைச்சிக்கிட்டேன். இதிலே கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். நமக்கு எது ஹெல்த்து தேவை அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சேர்த்த பொருள் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஏற்கனவே எங்கள் பாப்பாவுக்கு ஹாஸ்டலுக்குலாம் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். அதுவுமே வந்து வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம நிறைய பொருள் சேர்க்கும்பொழுது இது வந்து ஒன்று சர்க்கரை சேர்த்து வெறும் வாயில் சாப்பிட்லாம். ஆனாலுமே நான் என்ன பண்ணேன்னா கஞ்சியாக வந்து வச்சு கொடுத்துருவேன். சமயத்தில் எனக்கு டைம் இருக்கும்போது கஞ்சி வச்சு கொடுத்துருவேன். இல்லைன்னா இதில் வெல்லம் கலந்து கிளறி வச்சிடுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பொருள் சேர்க்குறது எல்லாமே நம்ம விருப்பம் தான். இதில் கருப்பு கவுனி அரிசி கூட சேர்க்கலாம். ஆனால் நான் இதில் வந்து கருப்பு கவுனி அரிசி சேர்க்கலை. ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி மாவு வந்து கருப்பாகிடும். கருப்பு கவுனி அரிசி நீங்கள் எதில் சேர்த்தாலுமே கருப்பாகிடும். உங்களுக்கு இந்த சத்து மாவு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.